என்னோடு கூட எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக் கொடுங்கள். The book of Ephesians chapter 3 verse number 20. 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு 20ஆம் வசனத்திலே நம்முடைய ஆண்டவரை பற்றி ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லமை உள்ள தேவன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். The God who is exceedingly abundantly able அப்படின்னு சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Unto him who is able to do immeasurably more, இல்லாவிட்டால் exceedingly, NKJV சொல்லுகிறது exceedingly abundantly more than all we ask or imagine என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாம் புறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பேர் என்னவென்னா மிகவும் அதிகமாக செய்ய வல்ல தேவன். ஒரு லட்சங்க பார்க்கலாம். மிகவும் என்ற செய்தியின் தலைப்பு இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால் மிகவும் அதிகமாக செய்ய வல்ல தேவன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. மிகவும் அதிகமாய், exceedingly and abundantly, immeasurably more என்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வித்தியாசமான ஒரு கிரேக்க பதத்தை யூஸ் பண்றாரு. ஹூப்பர் எக்பிரசோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹூப்பர் எக்பிரசோ அப்படின்னு சொன்னால் இது அதிகமாக பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தை. புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலன் அதை ஒரு அட்வர்பாக அங்கே வினை உரிச்சொல்லாக அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் எக்ஸ்ட்ரீம், ஓவர்ஃப்ளோயிங், சூப்பர் அபண்டன்ட் டிகிரி என்று சொல்லப்படுகிறது. அதை இப்படியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி, immeasurably more, beyond all measure. அப்படின்னா அதிகமாக, மிகவும் அதிகமாக, அளவுக்கு அதிகமாக செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிகவும் அதிகமாக செய்கிற தேவன். அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த மாதத்திற்கு ஆண்டவர் விசேஷமாக ஜெப நாட்கள் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது இந்த வார்த்தையை தந்தார். சில காரியங்களை கொண்டு இதை உறுதியும் படுத்தினார். ஆண்டவர் நல்லவர், மிகவும் அதிகமாக செய்கிற தேவன். அவர் வல்ல தேவன் மாத்திரமல்ல, மிகவும் அதிகமாக செய்ய வல்ல தேவன். Is not only just able, he is exceedingly abundantly able. ஒரு லட்சம் பார்க்கலாம். ஆண்டவர் அப்படி பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்யக்கூடியவர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். பல நேரங்களில் தேவனை நாம் நம்புகிறோம், ஆனால் முழுமையாக ஆண்டவரை நம்புவதில்லை. நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஜெபிக்கிறோம். நாம் இங்கே சொல்லப்பட்டபடி நாம் நினைக்கிறோம் சில காரியங்களை, ஆனால் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய லிமிட்டுக்கு அந்த உள்ளடக்கிய அளவுக்கு தான் என்ன பண்றோம், சில காரியங்களை நாம் நினைக்கிறோம். ஆனால் பவுல் இங்கே சொல்கிறார், நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல. It is not only a promise, this is a revelation of God's nature. இது தேவனுடைய குணத்தினுடைய வெளிப்பாடு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், what kind of God we serve, எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இட்ஸ் a revelation of God's nature, God's character. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை பாருங்க, மிகவும் அதிகமாய். அது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். மிகவும் அதிகமாய், immeasurably more, abundantly, exceedingly more என்கிற வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். 3 காரியத்தை இதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக. சொல்லுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் he is able to do exceedingly abundantly beyond we ask. நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக. பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சூழ்நிலையை பார்த்து அநேக நேரத்தில் ஜெபிக்கிறோம். we ask based on our situation, our logic, நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் இது இப்படி கேட்டால் நான் தருவார் ஆண்டவர், இப்படி செஞ்சா இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு தான் என்ன பண்றோம், நம்ம கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். சிலத்துல பயத்தோடு ஜெபிக்கிறோம்.
இது நடக்குமா, கேட்கலாமா, கேட்கக்கூடாதா அப்படின்லாம். சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்தா போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணுறோம். லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜஸ்ட் மேனேஜ், ஏதோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நடந்தால் இதாக போதும், போதுமான அளவுக்கு எனக்கு செய்ய ஆண்டவரே என்று தான் சொல்கிறோம். பட் அவர் காட் இஸ் நாட் அ மினிமம் காட், இஸ் மோர் தென் எனஃப் காட். ஹல்லேலூயா. மோர் தென் எனஃப் காட், இஸ் அல்மைட்டி காட். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அல்லவா. நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறார். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, 1 Kings chapter 3 verse number 9, அங்கே ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது சாலமோன் சொல்றாரு, ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். He was asking for wisdom. அவர் ஞானத்தை கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஞானத்தை மாத்திரம் இல்லை, 13ஆம் வசனம் சொல்லுது. 13ஆம் வசனத்தில் இதுவும் அன்றி மிகவும் அதிகமாக எல்லாம் சொல்லுங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொல்கிறார். கேளாத ஐஸ்வர்யம், God gave him riches and honor. ஆண்டவர் மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் தருகிறதை நம்ம பார்க்கிறோம். One request but multiple blessings. ஆண்டவர் மிகவும் அதிகமாக ஆண்டவர் அங்கே கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்னமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை நிமித்தமாக, அவமானத்தின் நிமித்தம், நிந்தை நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவாலயத்திலே போய் ஜெபிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? எனக்கு ஒரு பிள்ளையை தந்தா போதும் ஆண்டவரே. அவர் மற்ற ஒரு காரியத்தை எதிர்பார்க்கல. ஒரு பிள்ளையை தந்தா என் நிந்தை பெயரும். என்னது? என் நிந்தை பெயரும். நான் டெய்லி கேட்கிற அந்த நிந்தையான பேச்சுகளை கேட்பது நின்றுவிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண் பிள்ளையை தாங்கங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன திரும்ப செஞ்சார்? ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. ஆனால் சாதாரண ஆண் பிள்ளை அல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தார். சாமுவேல் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ப்ராஃபட்ஸ் இன் த பைபிள். அது மாத்திரமல்ல, வேதத்திலே த ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் ப்ராஃபட், அங்கீகரிக்கப்பட்ட முதல் தீர்க்கதரிசி வேதத்திலே சாமுவேல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசியா மாத்திரமல்ல, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருந்தார். He was the king maker also. ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். அது மாத்திரமல்ல, ஒரு பிள்ளையை கேட்டாங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 2:21 ஆண்டவர் இன்னும் 3 ஆண் பிள்ளைகளையும் இன்னும் 2 பெண் பிள்ளைகளையுமே கொடுத்தாராம். 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றால். ஹல்லேலூயா. 1 கேட்ட எத்தனை கிடைக்குது? 6 மொத்தத்தில். என்னது? ஆண்டவர் தர பாருங்க, கேட்பதை காட்டிலும் ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில இடத்துல பிள்ளைகள் ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு கேட்டால், டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிட்டாங்களே எப்படி இருக்கும்? எப்போ பாஸ் ஆவானா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இவன் நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணா அதான் மிகவும் அதிகமாக செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் கடைசியில் நான் சொல்கிறேன். நம்ம பாருங்க, ஆண்டவர் பாருங்க மிகவும் அதிகமாக செய்கிறவர். புதிய ஏற்பாட்டில் அந்த கெட்டகுமாரன் பாருங்க, அவன் மனம் திரும்பி வரான். திரும்பி வரும்பொழுது தகப்பன்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணுன்ட்டு வரான். என்ன ரெக்வஸ்ட்னா, என்னை ஒரு கூலிக்காரனில் ஒருவனை போல வைத்துக்கொள்ளும். 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்க, என்னை ஒரு கூலிக்காரனை போல, அக்செப்ட் மீ as your servant, என்னை ஒரு கூலிக்காரனாக வச்சுக்கோ, நான் மற்ற எந்த ஒரு காரியத்துக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? 22-23 வாசித்தீங்கன்னா என்ன நடக்குது? வேகமாக போடுங்க. 22-23, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள். அப்புறம் 23, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். பாருங்க, he asked for servanthood. அவன் வேலைக்காரனாக இருக்கணும்னு கேட்குறான். பட் he received sonship. மகனாக உயர்ந்த வஸ்திரங்கள், மோதிரங்கள், கொழுத்த கன்றுகள், கால்களுக்கு பாதரட்சைகள், இதெல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா.
அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் தேவாலயத்தில் வாசல் இருந்து பிச்சை கேட்குறான். அவன் என்ன கேட்குறான்? பிச்சை கேட்டான்னு போட்டிருக்கு. என்ன கேட்டான்? ஏதாவது கிடைக்குமா? பிச்சை கேட்டான். கிடைக்குமான்னு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு கிடைச்சது என்ன? சர்வாங்க சுகம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, he asked for alms but received alms. ALM கேட்குறான். ALMனா பிச்சை. பிச்சை கேட்குறான், ஆர்ம்ஸ் கேட்குறான். ஆனால் அவனுக்கு கிடைச்சது ARMS. 2 கையும் காலம் சர்வாங்க சுகத்தையே பெற்றுட்டான். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் நினையாத காரியங்களை, வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சேர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றேன், some of you may be praying small prayers. God is saying to you, enlarge your expectation. Hallelujah. கர்த்தர் மிகவும் அதிகமான தேவன். Hallelujah. He is a God of exceedingly abundantly able. ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரியவராக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். The God who does more than what you ask is with you. அவர் நம்மோடு இருக்கிறார். நீ கேட்பதை விட அதிகமாக செய்கிற தேவன் நம்முடன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆச்சரியமானவைகளை ஆண்டவர் செய்வார். நம்ம பின் திரும்பி பார்க்கும் பொழுது, நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை, ஆண்டவர் தந்தாரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. நான் இந்த வாழ்க்கையில் சில 2 வருடமாக நான் திரும்பி பார்த்த பொழுது அநேக காரியங்களை குடும்பத்திலும் சபையிலும் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்பதை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவதாக, முதலாவது சொன்ன வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாக, இரண்டாவதாக நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக. God is able to do exceedingly abundantly beyond we imagine, more than we imagine. நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் கிரியை செய்ய, அதிகமாக செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய திங்கிங் லிமிட்டட் தான். இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட், இட்ஸ் லிமிட்டட். we think based on past failures. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளை வச்சு இப்படி செஞ்சோம், இப்படி நடந்துச்சு, ஆகவே இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கடந்த கால தோல்வியில வச்சு அந்த தோல்வி பயத்தின் அடிப்படையில் நம்ம சிந்திக்கிறோம். பிரசன்ட் லிமிட்டேஷன்ஸ், தற்போதைய பிரச்சனையும் தற்போதைய வரையறைகளையும் வைத்து தான் என்ன பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம், யோசிக்கிறோம். அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல. நிறைய இடத்துல நம்ம நினைக்கிறோம், this cannot happen, இது முடியாது, இது நடக்காது, this will never change, இது மாறாது என்றெல்லாம் சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்படி தான் செய்யணும், அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஆளை சந்தித்து இந்த இப்படி பண்ணி இந்த கடனை வாங்கி இந்த இவங்கள்ட்ட கேட்டு எப்படியாவது சமாளிச்சிடலாம், எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு குறுகிய வட்டத்தில் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. God is not limited by your background. God is not limited by your environment. God is not limited by your imagination. தேவன் பாருங்க, நம்முடைய பின்னணியும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய நினைவுகள் இவைகளால் கட்டுப்பட்டவர் அல்ல, இவைகளுக்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்கிறது, ஏசாயா 55 8ஆம் வசனம் 9ஆம் வசனமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 55 8 9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளோ உயரம், எவ்வளோ உயரம், எவ்வளோ உயரம் நமக்கு தெரியாது. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவு அவ்வளோ உயரமாக இருக்கிறது, உங்களை குறித்த திட்டங்கள் அவ்வளோ உயரமாக இருக்கிறது. 29ஆம் அதிகாரம் எரேமியா 29:11 வாசிக்கும் பொழுது அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை குறித்த நினைவுகள், ஆண்டவர் நம்மை குறித்த பெரிய நினைவுகளை வைத்திருக்கிறார், நம்மை குறித்த பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவாக உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, exceedingly abundantly able. What is he like? எவ்வளவு வல்லமை உள்ளவர், கடல் போல வல்லமை உள்ளவரா, கடல் போல பெரிய பெரிய ஷிப்லாம் வருது பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப்பு உள்ள பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எத்தனையோ ஷிப்பை சுமந்து போகிற சக்தி கடலுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள்
God's greater than the sea that he has made. ஆண்டவர் தான் படைத்த கடலை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிறார். சூரியனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சூரியன், உங்கள் வீட்டில் ஒரு சின்ன வெளிச்சம் தேவை. நம்ம அதான் நினைக்கிறோம், இந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் ஒரு வீட்டுக்கு இல்லை, உலகத்திற்கே வெளிச்சமாக தான் இல்லை. பாருங்கள், உலகத்தை காட்டில் எவ்வளோ மடங்கு அது பெரிய சூரியன் சக்தியை நம்ம பார்க்குறோம். சூரிய சக்தி, அது அந்த சக்திக்கு ஈடு ஒன்றுமே இல்லை. is so great and exceedingly abundantly able. ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார். உங்கள் தாகம் வருது, இப்போ பாருங்கள், ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, நயக்ரா நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி போய் நின்று என் தாகத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கும். அவ்வளோ தண்ணி கொட்டுது பாருங்கள். எக்ஸீடிங்லி abundantly able. ஆண்டவருடைய வல்லமை அப்படி தான். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள், நமக்கு தேவைகளை காட்டிலும் அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். இஸ் a great God, இஸ் a powerful, awesome, mighty God. ஆண்டவர் பெரிய தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். அவங்கெல்லாம் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க கர்த்தர் எப்படி காரியங்களை செய்தார் என்று. நீங்கள் வேதத்தில் சில உதாரணங்களை நீங்கள் பார்க்க முடியும். யோசேப்பு, ஆண்டவர் சொப்பனத்தை தராரு. சொப்பனம் என்ன தராரு? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் சொப்பனம், ஏதோ வணங்குவாங்க. ஆனால் என்ன நடக்குது அங்கே? 37ஆம் அதிகாரத்தில் அவனை தூக்கி எங்கே போடுறாங்க? குழியில் தூக்கி போடுறாங்க. அவன் என்ன நினச்சிருப்பானே தெரியல. பாருங்க, would he ever imagined that one day God would exalt him greatly, place him as the highest level official in Egypt? எகிப்து தேசத்திற்கே ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக, பிரைம் மினிஸ்டராக உயர்த்துவார்னு யோசேப்பு நினச்சி பார்த்துருக்க முடியுமா? ஏதோ செய்ய போகிறாரு, இந்த இது நிறைவேறும் அப்படின்னு கூட யோசித்திருக்கலாம். ஆனால் இப்படி என்னை உயர்த்தி வைப்பார், என்னை தேடி வருவார்கள், என்னுடைய குடும்பத்தார் மாத்திரமல்ல, முழு உலகமும், பஞ்சத்தில் அடிப்பட்ட முழு உலகமும் தேசமும் என்னை தேடி வருவார்கள், இந்த உயர்ந்த பதவியில் நான் இருப்பேன் என்று குழியில் இருக்கிற அந்த யோசேப்பு நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நினச்சி பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? நான் ஒன் டே ஐ வில் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் எஜிப்ட்னு குழியில் கத்துறான், கெஞ்சிரான் சகோதரன்ட்ட, காப்பாற்றுங்கப்பா நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு பாட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவங்க அப்பாவுக்கு என்னது, அப்படி ஒரு பையன் இருக்கிறானே அவனுக்கு தெரியல. தாவீதுன்னு சாமுவேல் வந்து கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தர் பையன்களாக கூட்டிகிட்டு வராரு. ஆனால் அவருக்கே தெரில, இன்னொரு பையன் சாமுவேல் கேட்குறாரு, இவ்வளோதானா அப்படி? ஆமாம்மா, இன்னொருத்தர் இருக்கிறான், 8வது ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறான். பாருங்கள், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கற்பனையில் கூட நினச்சிருக்க மாட்டார் ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு தன்னை ராஜாவாக மாற்றுவார் என்று. ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் ராஜாவாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தானியேல் ஒரு இளம் வாலிபனாக அடிமையாக எங்கே போகிறாரு? பாபிலோனுக்கு போகிறார். அடிமையாக. he was taken as a prisoner. அங்கே ஒரு சிறை கைதியாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறார். அந்நிய தேசம், புறஜாதி தேசம், தேவனை அறியாத ஒரு தேசம், இப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறார். he would never have imagined that God will one day exalt him to become a ruler of that country. அந்த பாபிலோன் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். கர்த்தர் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நினைச்சுக்கிறார். he was a prisoner. பாருங்க, ஜோசப் was a person who was in the pit. அங்கே குழியில் இருந்த ஒரு மனுஷன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தாவீது. அவனுக்கும் இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக மாற வேண்டும் என்கிற அந்த கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம். தானியேல் ஒரு சிறை கைதி, ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்துகிறத நம்ம பார்க்குறோம். ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்குறோம். அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் செஞ்சிட்டு இருந்தது பொறுக்கிட்டு இருந்தாரா என்னத்தை? he was gathering figs. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. he was a fig gatherer. அவன் அத்தி பழத்தை பொறுக்கிறவனாக இருந்தான். he was not the son of prophet.
அவனுடைய தகப்பனார் தீர்க்கதரிசி கிடையாது. அங்கே போட்டிருக்கு பாருங்க, அங்கே ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவன் நினச்சி பார்த்துருக்க மாட்டான், கர்த்தர் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவார், என் பேர் பைபிளில் ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒன்றா வந்து உட்கார்ந்துருக்கோன்னு. யார்? நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மீன் பிடிக்கிற பேதுரு எடுத்துங்க, மீன் பிடிக்கிற பேதுரு. அந்த பேதுரு வந்து குணத்திலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆள் தான். அது மாத்திரமல்ல, அவனுடைய தொழிலும் இப்படிப்பட்ட தொழில் தான். நான் பேரும் பார்த்தீங்கன்னா சீமோன், நானலை போன்றவன். கர்த்தர் அவனை ஒரு கற்பாறையாக, திருச்சபையை கட்டுகிறவனான பிரதான அப்போஸ்தலனாக. ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு அந்த பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நான் பிரசங்கம் பண்ணுவேன், 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. என்கிட்ட வந்து என்ன செய்யணும்னு கேட்பாங்க. நினச்சி பார்த்துருக்கவே முடியாது. 2 நிருபங்களை எழுதுகிறார். நினைவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் யாரு? ஒரு அனாதை பெண். she was an orphan girl. பாருங்க, அங்கே மொர்தெகாயின் கீழே வளர்க்கப்பட்ட ஒரு அனாதை பெண். நினைச்சு பார்த்திருக்கவே முடியாது. 127 தேசங்களுக்கு ராணியா மாறுவேன். அல்லேலூயா. நினைப்பதற்கு அதிகமான இதெல்லாம் வேதத்தில் எதுக்கு ஆண்டவர் வச்சுக்காருன்னா, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய நினைவுக்கு உட்பட்டவர் அல்ல. He is exceedingly and abundantly more. ஹல்லேலூயா. யார்? சவுல். சபையை துன்பப்படுத்தினவர் சவுல். சபையை பாழாக்கி கொண்டிருந்தவர் சவுல். ஒரு நாளில் ரட்சிக்கப்படுவான். ஒரு நாளில் மனம் திரும்பி சபைகளை கட்டுகிறவனாக, சபைகளை ஸ்தாபிக்கிறவனாக, உலகத்திலேயே ஒரு பெரிய மிஷனரியாக, அது மாத்திரமல்ல இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 13 நிருபங்களை எழுதக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவான்னு யாரும் நினைச்சே பார்த்திருக்க முடியாது. Nobody would have ever thought the blaspheming and cursing Saul would become the greatest of the apostles. யாரும் நினைச்சே பார்த்திருக்க முடியாது. ஒரு பெரிய தேவை இருக்கிறது. ஆனால் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான். இந்த 5 அப்பம் 2 மீன் வச்சு இத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்கும்னு யாரும் நினச்சி பார்த்துருப்பாங்களா? நினச்சி பார்த்துருப்பாங்களா? இருக்கிறது எத்தனை தான் இருக்குது? அந்த பெரிய குரல் 5 அப்பம் 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா என்னது, பெண்கள் பிள்ளைகளாக சேர்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறது என்னது? இதை வச்சு என்னையா செய்ய போகிறாரு? இதில் என்ன செய்ய முடியும்? மிகவும் அதிகமாக. அல்லேலூயா. மீதம் இருக்கக்கூடியவர்களே ஆண்டா, இதான் ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவர். இஸ் மோர் தென் எனஃப் காட். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹூப்பர் எக்பிராசோ அப்படி என்று சொன்னால் ஹல்லேலூயா, அது எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி இம்மெஷரபிளி பியாண்ட் மெஷர் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நினைக்க முடியாததை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஒரு வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே நாம் கிரகிக்க கூடாத, என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாத, கற்பனை செய்ய முடியாத, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை he does things which we cannot comprehend. நம்முடைய இந்த மூளையினால சிந்திக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாது நினைக்கிறோம், முடியாது நினைக்கிறோம், ஆனால் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. டேவிட் வில்கர்சன் என்கிற ஒரு தேவ மனுஷன், டேவிட் வில்கர்சன், கிராஸ் அண்ட் தி சுவிட்ச் பிளேட், அதனுடைய ஆத்தர், டீன் சேலஞ்ச் என்கிற ஒரு பெரிய ஊழியத்தை அமெரிக்க தேசத்திலே செய்தவர். அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. God not only answers prayers, sometimes or many times God over answers prayers. Hallelujah. God over answers prayers. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் அங்கே நியூயார்க் சிட்டிலே மாமவுஸ் அப்படிங்கிற ஒரு கொள்ளை கும்பல், ஸ்ட்ரீட் கேங், அதன் மத்தியிலே ஊழியம் செய்து வந்தார். அங்கே எல்லாம் பயங்கரமான கொள்ளை கொட்டத்தார், கஞ்சா விற்கிறவர்கள்,
கொள்ளை அடிக்கிறவர்கள், பயங்கரமான மோசமான ஆட்கள் எல்லாம் கிராஸ் அந்த சுவிட்ச் பிளேட் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்கிறார். சுவிட்ச் பிளேட் அப்படின்னா பட்டாக்கத்தி பார்த்தீங்களா, அப்படி வச்சிருப்பான், டப்புன்னு கொத்துருவான், கழுத்தில் காம்பாய் அப்படின்னு. பக்கத்தில் போக முடியாது, எங்கே வச்சிருக்கான்னு தெரியாது சுவிட்ச் பிளேடை. அப்படி எல்லாம் கேங்ஸ்டர்ஸ் அங்கே மத்தியில் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் நிக்கி க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு அந்த கேங் லீடரை சந்திக்கிறாரு. அவரை பார்த்து சொல்கிறாரு, ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஹீ வில் நெவர் ஸ்டாப் லவ்விங் யூ. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிப்பதை நிறுத்தவே மாட்டார் அப்படின்னு சொன்ன ஓங்கி அரைஞ்சிட்டான் டபாக்குன்னு. கன்னத்தில் பயங்கரமான அடி. சொல்லாரு, கொன்றுவேன் ஏதாவது பேசினீங்கன்னா, இயேசு நேசிக்கிறேன் பேசினேன்னு விடுவேன், கொன்றுவேன் அப்படின்னா. திரும்ப அவர் சொன்னாராம், நீ என்ன துண்டு 1000 துண்டாக வெட்டி போட்டாலும் ஒவ்வொரு துண்டும் சொல்லும் இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்லும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த அந்த நிக்கி க்ரூஸுக்காக ஜெபம் பண்ணாராம், மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணாராம். அவன் திட்டிட்டு அடிச்சுட்டு இப்போ அனுப்பிட்டான். ஒரு நாள் ஒரு மீட்டிங்கு டேவிட் வில்கர்சன் அரேஞ்ச் பண்ண அந்த மீட்டிங்கில் நிக்கி க்ரூஸும் அவனுடைய கேங்கு எல்லாமே அட்டன் பண்ண போயிருக்கிறானு. என்னடா பேசுகிறாரு இந்த ஆள் அப்படின்னு கேட்குறக்கா போயிருக்கிறானு. அங்கே அவர் பேசின அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் தொட்டுட்டார். அல்லேலூயா. தான் செய்தது குறித்து வருத்தப்பட்டு அங்கே முன்பாக போய் தன்னுடைய வாழ்க்கையை நிக்கி க்ரூஸ் ஒப்பு கொடுத்தாராம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் he went to the police station and turned in all of their hand guns and knives. வச்சிருந்த எல்லா கத்தி, எல்லா கை துப்பாக்கி எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு என்ன பண்ணிட்டானுங்களா, சரண்டர் பண்ணிட்டாங்க, ஒப்படைச்சிட்டானுங்களாம். போலீஸுக்கு என்னது, இந்த நியூயார்க் சிட்டியில் இருக்கிற அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு போலீஸே திணறிச்சு. இப்போ அவனுங்களே வந்து என்ன பண்ணுறானுங்க, எல்லாம் சரணடைஞ்சு கை துப்பாக்கி கத்தி எல்லாத்தையும் கொண்டு ஒப்படைச்சிட்டானுங்க. அந்த நிக்கி க்ரூஸ் வேதத்தை படிக்க ஆரம்பித்தாராம். ஆவியானவர் அவரோட பேச ஆரம்பித்தார். பைபிள் காலேஜுக்கும் போயிட்டாராம். அல்லேலூயா. பைபிள் காலேஜுக்கு போயிட்டாராம். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து இந்த டேவிட் வில்கர்சனுக்கு கீழேயே ஊழியம் செஞ்சாராம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தனி ஊழியமே நிக்கி க்ரூஸ் மினிஸ்ட்ரிஸ்னே ஆரம்பிச்சிட்டார். ஒரு அல்லையில சொந்த பார்க்கலாம் பாருங்க, நினச்சி கூட பார்த்துருக்கவே முடியாது. டேவிட் வில்கர்சனை அவர் கேங் லீடர்ஸ் அவங்கெல்லாம் கொள்ளை கூட்ட கும்பல் நியூயார்க் சிட்டியில் அந்த அப்படிப்பட்ட மக்கள். அந்த கிராஸ் அந்த சுவிட்ச் பிளேட் அப்படிங்கிற புஸ்தகத்தில் இந்த டேவிட் வில்கர்சன் எழுதுகிறார், எப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ளவர்கள், மோசமானவர்கள், துப்பாக்கியும் கையுமாக அலைந்தவர்கள், கத்தியும் கையுமாக அலைந்தவர்களை ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மடலை மனம் திரும்பி பைபிள் காலேஜுக்கு போய் ஊழியம் செஞ்சு அந்த நிக்கி க்ரூஸ் புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பாருங்க, காட் ஓவர் ஆன்சர்ஸ். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத காரியங்கள். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நாம் வேண்டிக் கொள்வதை அது காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. He is not limited by our imaginations. நம்முடைய கற்பனைக்கு உட்பட்டவர் அவர் அல்ல, அவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு 2 ஜெபங்களை, பெரிய ஜெபங்களை செய்கிறார். எபேசர் 1ஆம் அதிகாரம் 15-19, எபேசர் 3ஆம் அதிகாரம் 15-19. இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் அங்கே ஒரு ஜெபத்தை செய்கிறார். அந்த ஜெபத்தை செய்து முடித்தவன தான் சொல்கிறாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக unto him who is able to do immeasurably more. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ நினைக்க முடியாததை ஆண்டவர் செய்கிறார். மூன்றாவதாக தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இங்கே போட்டிருக்கு, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய according to the power that works in us. according to the power that works in us. நமக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். the power is already present. என்னையோ வரக்கு போறதில்ல, it is within us, நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அந்த வல்லமை அது செயல்படுத்தப்பட வேண்டும். it must be activated. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மொபைலில் இருக்குது, சிம் கார்டில் இருக்குது, சில இடத்துல ஆக்டிவேட் ஆகாமல் கிடக்கும். ஆனால் அது ஆக்டிவேட் ஆகிட்டா எங்கெல்லாமோ என்னெல்லாமோ பேசலாம், என்னெல்லாமோ டேட்டாலாம் இறங்குது, ஆப்ரேட் ஆகுது, என்னெல்லாமோ செய்ய முடியுது. பாருங்க, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா த்ரூ ஃபெய்த், த்ரூ ஒபீடியன்ஸ்,
through surrender. நம்ம வாழ்க்கையில் இது இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசம் வேணும். விசுவாசம். You have to activate the power of God in your life through faith. நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் பெரியவர் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தது, ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறேன் தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். ஒபீடியன்ஸ். பாருங்க, இதெல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர் தான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்க முடியாது. அதை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். தானியேலை பற்றி வாசித்தோம், தாவீதை பற்றி கேட்டோம், யோசேப்பை பற்றி கேட்டோம். இவருடைய வாழ்க்கையிலெல்லாம் தங்களுடைய வெற்றியிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருக்கு முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்தவர்கள். ரூத்துடைய உதாரணத்தை கூட சொல்லலாம். ரூத் வெறுமையா வர்றாங்க, ஒண்ணுமே இல்லை, என்ன ஏதோ சமாளிச்சிடலாம், மாமியாரோட போக நினைப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நினைப்பதை காட்டிலும் ஆண்டவர் செஞ்சார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வயல்வெளியில் போய் பொறுக்கிறதுக்காக போகிறாங்க, அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அங்கே அற்புதம் செய்கிறார். போவாசை கொண்டு வருகிறார். வயல் நிலத்துக்கே சொந்தக்காரர்களாக மாறுறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு பட்டியலில் வராங்க. ஹல்லேலூயா. அந்த ரூத் என்னைக்கா நினச்சி பார்த்துருப்பாங்களா? மோவாப் தேசத்தில் புறப்பட்டு வரும்பொழுது புதிய ஏற்பாட்டில் பக்கத்தில் என் பேர் இருக்கும் அப்படின்னு ரூத் நினச்சி பார்த்துருப்பாங்களா? கற்பனை செஞ்சு பார்த்துருப்பாங்களா? நாட் ஈவன் இன் அவர் வைல்டஸ்ட் இமேஜினேஷன், வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ். எவ்வளவுதான் கற்பனை செஞ்சு பார்த்தாலும் அது என் பேர் பக்கத்தில் புதிய ஏற்பாட்டில் வரும்னு ரூத் நினச்சி பார்த்துருப்பாங்களா? மோவாப் தேசத்திலிருந்து வரும்பொழுது நினச்சி பார்க்க முடியாத காரியம். ஆனால் அவங்களுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருந்துச்சு கர்த்தரை பற்றுவதற்காக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அந்த அர்ப்பணம் இருக்கு பாருங்க. the more we surrender, the more we start to obey God's word. ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம எவ்வளவாக அர்ப்பணிக்கிறோமோ, எவ்வளவாக கீழ்ப்படுகிறோமோ, எவ்வளவாக நம்முடைய தேவனை விசுவாசிக்கிறோமோ, அவ்வளவாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. Electricity is in the wire, but the bulb shines only when switched on. சுவிட்சை போட்டால் தான் என்ன பண்ண முடியும்? எப்பா இவ்வளோ பவர்ஃபுல்லான எலக்ட்ரிசிட்டி இருக்கே, என்ன ஒன்றும் எரிய மாட்டேங்குது. தட்டுப்பா நீ சுவிட்சை. ஹல்லேலூயா. தட்டாமல் என்ன பண்ணாது? நீ என்ன தான் அலங்கார விளக்குகளை போட்டிருந்தாலும் அது தட்டாமல் எரியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு தட்டுனா போதும், சூப்பராக விளக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வல்லமை உள்ளவர், கிரியேட் செய்கிறவர். But we need to activate, hallelujah, the power of God within us must be activated, through faith, through obedience, and through surrender. நம்ம வாழ்க்கையில அர்ப்பணிக்கணும். என்ன ஏன் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கிரியேட் செய்ய முடியலன்னா இன்னும் அர்ப்பணம் தேவை, இன்னும் கீழ்ப்படிதல் தேவை. இந்த மாதத்தில் இந்த 3 காரியத்தை கவனிச்சுங்க. faith, obedience and surrender. இன்னும் நான் எவ்வளவு அர்ப்பணிக்கலாம், இன்னும் நான் எப்படி கீழ்ப்படியலாம், இன்னும் கர்த்தர் மேலே எப்படி விசுவாசத்தை அதிகரிக்கலாம், வாழ்க்கையில அதிகமாக மாறலாம் என்று சிந்தித்த செயல்படுவீங்கன்னா கர்த்தர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் கிரியேட் செய்கிறவர். ஹல்லேலூயா. My God is limitless. என் தேவன் அளவற்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கேட்பதை விட அதிகமாக செய்வார். He will do more than we ask. ஹல்லேலூயா. நாம் நினைப்பதை விட அவர் அதிகமாக செய்வார். He will do more than we imagine. His power is working in us. His power is working in us. ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக கிரியேட் செய்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம், கீழ்ப்படிதல், அர்ப்பணம். ஹல்லேலூயா. ஹென்றி வார்லி அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாராம். அப்பொழுது அங்கே D.L. மோடி என்கிற ஒரு தேவ மனுஷன் அங்கே அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாராம். ஒரு நீண்ட பிரசங்கம், ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு வாக்கியம் சொன்னாராம். அந்த வாக்கியம் மாத்திரம் இந்த D.L. மோடியை பயங்கரமாக தொட்டதான். அது என்னன்னா, the world is yet to see what God can do in a man and through a man who is fully surrendered or committed to him என்ற வார்த்தை. தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும், எவ்வளவாக பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை இந்த உலகம் அறியவில்லை. The world is yet to know, or world is yet to see
வாட் காட் கேன் டூ இன் த மேன் அண்ட் த்ரூ அ மேன் ஹூ இஸ் ஃபுல்லி கமிட்டட் டு ஹிம் அப்படின்னு. அவர் வீட்டுக்கு போனாராம், இந்த வார்த்தையை பிடிச்சி சொன்னார், ஆண்டவரே எனக்கு திக்குவாய், எனக்கு படிப்பறிவு இல்லை. டிஎல் மோடி ஒரு சென்டென்ஸை கூட கிராமட்டிக்கலாக பேச மாட்டாராம். அவ்வளவு அவருடைய மொழி ரொம்ப மோசமாக இருக்குமா, ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. ஆனால் போய் சொன்னார், ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் மூலமாக நீங்கள் பேசின வார்த்தை அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன் தான் சொல்லியிருக்கிறீர். படித்தவன், நல்ல இலக்கணம் வடிவிலே பேசுகிறவன் அப்படியெல்லாம் அவர் சொல்லலை, அர்ப்பணிக்கப்பட்டவன் சொன்னார். நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, 100க்கு 100 என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்தாராம். அல்லேலூயா. சரித்திரம் பேசக்கூடிய அளவில் டிஎல் மோடி பிரசங்கியார் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்துச்சு. அல்லேலூயா. தன்னுடைய வாழ்நாளில் 100 மில்லியன் பீப்புளுக்கு, அதாவது 10 கோடி பேருக்கு இவாஞ்சலைஸ்ட், he shared the gospel with 100 மில்லியன் பீப்புள். 10 கோடி பேருக்கு இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் அந்த 2 விசேஷமாக கண்டங்களிலும், ஐரோப்பா அமெரிக்க கண்டத்திலும் ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. மூடி பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் ஓடி ஓடி வருவார்களாம். அவருக்கு இருந்ததெல்லாம் அர்ப்பணம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு அர்ப்பணிப்போம். இன்னும் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எந்தெந்த பகுதியெல்லாம் என்ன நான் அர்ப்பணிக்கலையோ நான் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்வீங்கன்னா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாம் எளிமையாக இருப்போமா? எல்லாம் எளிமையாக இருப்போம். கர்த்தர் நல்லவர்.